அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இளைஞர்களாலும் குருவர்களாலும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலமாக மாயன் மயம்லாம் தொடர்ந்து நவ கிரகங்கள் 3 கிரகங்களுடைய பேச்சையை சொன்னாலும் கூட ஒரு அற்புதமான கிரகங்க. அதுதாங்க ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய குறுகிய கால பயிற்சி தான். ஒவ்வொரு தமிழ் மாதமும் பேச்சியாகின்ற அந்த சூரிய பகவானுடைய பேச்சை பற்றி சொல்ல போயிட்டு காரணம் என்னன்னா, மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே போராட்டம் நிறைந்ததாக, போராட்டம் நிறைந்த களத்திலே சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்காதா என்று இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது. அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடம் காலம் கடந்தாலும் கூட எத்தனையோ சூழ்நிலையில் இத்தனை ஆண்டுகள் தாக்கு பிடித்தது என்றால் ஜோதிடம் அது ஒரு நம்பிக்கை. அது சோழி பிரசன்னத்தின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம், இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த சூரிய பெயர்ச்சி இது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்னால எங்கிருந்து எங்கு வருகிறார் என்று பார்த்தா, சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகின்றார். தன்னுடைய இடத்திற்கே வருகின்றார், தன்னுடைய ராசிக்கே வருகின்றார். இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருகின்ற சூரியனை சிம்ம சூரியன் என்றே சொல்வார்கள். இந்த ஆவணி மாதம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி. நம் வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஆத்மகாரகன் பிதுகாரகன் மட்டுமல்ல. இந்த சூரியன் பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரேன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் செய்த கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர், ராகுவை பொறுத்த வரைக்கும் யோக பலன்களை தரக்கூடியவர். தந்த யோக பலனும் கர்மா சரியாக இருந்தால் தான். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை. அந்த சூரியனுடைய பயிற்சி அதாவது குறுகிய காலமே இருந்தாலும் கூட நம் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும். இனி என்ன செய்ய போறோம், ஐயோ நம்ம காப்பாற்ற யாருமே இல்லையா, ஒரு அனாதை போன்ற வாழ்கின்றமே என்று தவிப்பவருக்கெல்லாம் இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா நான் 12 ராசிக்கு தனித்தனியாக சொல்லி இருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும். அதற்கு முன் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகசீரிஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை, ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி, ரிஷப ராசியிலே இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வு. கடத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இதே காலகட்டத்தில் தான் பயிற்சி ஆகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நவ கிரகங்களை இவன் மட்டும் துணையாக இருந்து விட்டார், இவன் மட்டும் நமக்கு பக்கபலமாக இருந்து விட்டால் வெற்றி. அதனால்தான் காலம் கடந்தாலும் கூட குறுகிய காலமாக இருந்தாலும் கூட நான் இந்த சூரிய பயிற்சியை ஆவணி மாத பலனோடு சேர்த்து சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, இந்த கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வருகின்ற சூரியன் மட்டும் கிடையாதுங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய காலமாக பயிற்சியாகி இந்த காலகட்டத்திற்கு வருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னெல்லாம் நடக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ஒரே வரையில சொல்றேங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நியாயமாக இருக்குமானால், நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த செயல்கள் நல்ல முறையில் நடக்கும். உங்களுடைய ஏமாற்றமான ஒரு வாழ்வுங்க, தொழில வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்களை சந்திக்கின்ற சூழ்நிலை அமைந்தாலும் கூட குறிப்பா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றங்களை எதிர்கொள்கின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா சொல்லி போன ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் 3லிருந்து 4க்கு வருகின்றார். இந்த 3லிருந்து 4க்கு வருகின்ற சூரியன், அதே நேரத்தில் சூரியன் கடத்தரகாரகனாகிய சுக்கிரன், அதாவது பகை கிரகம். சூரியனும் சுக்கிரனும் பகை கிரகம் தெரிந்தது தானே. சூரியன் சுக்கிரன் பகையாக சஞ்சரிப்பதனால கொஞ்சம் கவனமா பேசும்போது,
ஒரு செயல் செய்யும் பொழுது எடுத்தோம் கவுத்தோம் இல்லாம ஒரு முன்ஜாமீன் கொடுக்கும் பொழுது அவசரப்பட்டு ஒரு நடவடிக்கை எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும். இந்த 15 நாட்கள் இந்த சூரிய பயிற்சியில இந்த ஆவணி மாதத்தை எதையும் இழந்து விடாமல் இருந்து விடலாம். எது என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பார்ப்பை விட இழந்து விடாமல் இருப்பதே சிறப்பு. அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு திருமண முயற்சி பண்ணீங்களா கொஞ்சம் யோசிங்க. புதிய தொழில் தொடங்குறீங்களா கொஞ்சம் கவனமா இருங்க. அதை எதுவாகினும் ஒரு நிதானமாக பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது மட்டுமல்ல, புதிய வாகனங்கள் வாங்கும் போதோ புதிய இடங்கள் வாங்கும் போதோ கொஞ்சம் கவனமாக நிதானம் இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்தில் இந்த 2 கிரகங்களும் உங்களை கைவிட்டாலும் கூட அருமையான ஒரு கிரகம் செவ்வாய், புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதமான பலனை தருவதனால ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல இந்த ஆவணி மாதம் சூரியன் அதனுடைய இடத்திலேயே தன்னுடைய சொந்த ராசியில சந்திரிக்கின்ற ஒரு காலம். குறிப்பா சொல்ல போனா கொஞ்சம் கவனமா இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆகோ ஓகோ என்று வாழ்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூரியன் தன்னுடைய எங்க வராது பாத்தீங்கன்னா தன்னுடைய பகை கிரகம்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பகைவன், சூரியனுக்கு பகைவன் 2 பேர் தாங்க. அதாவது பகைவன் சொல்லி என்னுடைய அந்த சோழி பிரசன்னத்துல ராகுவும் கேதுவும் தானே. அந்த கேதுவனுடைய இடத்தை நோக்கிதான் சூரியன் வருகின்றார். கேது சொல்கின்றார் வாருங்கள் வாருங்கள் என்று பகைவனை வரவேற்கின்றார். ஆனாலும் சூரியன் பயப்படலைங்க. ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. இல்லைன்னா நவ கிரகனுடைய நாயகனாக இருக்க முடியாது அல்லவா. அந்த விட பகை வீட்டுக்கு வருகின்ற பகை அந்த இடத்துல இருக்கார் கேது. அதனால பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் ராகுவோ கேதுவோ சூரியனை பற்றும் பொழுது கொஞ்சம் இருள் அடையத்தான் செய்யும், துன்பமும் துயரமும் சேரத்தான் செய்யும். ஆனால் அந்த துன்பத்தையும் துயரையும் விரைவில் கலைந்து விடுகிற தன்மை சூரியனுக்கு உண்டு. அதனால சூரியன் அப்படிப்பட்ட ஒரு அந்த ஆத்மகாரகன் பிதுகாரகன் கவலையே பட வேண்டாம். எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட அத்தனையும் விரட்டி அடிக்கின்ற ஒரு மனோ தைரியத்தை இந்த காலத்துல இந்த சூரியன் பயிற்சி ரிஷபராசிக்காரர்கள் பெறுவீர்கள். அதே நேரத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மாயவனேஸ்வரர் உடனுரை சிவகாமி அம்மன் ஆலயம். ஒரு முறை இந்த ஆலயம் சென்று பாருங்கள். அந்த ஆலயத்தில் அங்கு தரக்கூடிய பாலையோ பன்னீரையோ ஏன் இருந்த நீரையோ கொண்டு உங்க கையாலே இந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் இந்த சூரியன் தன் பகைவீடான கேதுவை சந்திக்கின்ற இடத்துல ஏற்படக்கூடிய இடர்களையும் துன்பங்களையும் துடைத்து நிம்மதியான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி ரிஷபராசிக்கு அமைத்து தருகிறது.